வணக்கம். அதாவது திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அதில் முரண்பாடான கருத்துக்கள் நிறையா வருது. ஒரு ஜோதிடர் திருமணம் பண்ணலான்னு சொல்கிறாரு, ஒரு ஜோதிடர் திருமணம் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. வாடிக்கையாளருக்கு ஒரு குழப்பங்கள் வருது. அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க கற்றுக்கிட்டது முறைப்படி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணோட ஜாதகமும் யோகமான ஜாதகமாக இருக்குது. பொருத்தமே இல்லைன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இணைந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒரு குறையுள்ள ஜாதகமாக இருக்குது. அவங்க ஜாதகத்தில் ஒரு திருமணம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள், அதாவது ஒரு குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம், முன்னோர்கள் சாபம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து ஒரு 3-8 திசையில் நடந்துச்சு. பையனுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு, பொண்ணுக்கும் அதே மாதிரி கிரகநிலைகள்லாம் சிறப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்து பண்ணி வச்சாலும் அது பிரச்சனை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஒரு 2 ஜாதகங்களும் நல்ல கிரகநிலைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிதாக எந்த பிரச்சனையுமே வராது. அதே போல் ஒருத்தர் ராகுகேது தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு ராகுகேது தோஷம் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகம் ரெண்டுமே நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா, கிரகங்கள் நல்லா இருந்து திசாபுத்திகளும் சிறப்பாக இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துலலாம் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை செய்யத்தான் செய்யும். காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ செவ்வாய் சனி பார்வையிட்டால் அது குடும்ப ரீதியான பிரச்சனைகளை, மன வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகளை 100% ஏற்படுத்த தான் போகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-8 திசை நடக்குது, ஒரு கண்டத்துக்கு நிகரான திசைகள் நடக்குதுன்னா அவருடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் வெறும் பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதாவது பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள், திசா புத்தி, பார்வைகள், அந்த ஜாதகத்தோட யோக அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணிங்கன்னா பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் பொதுவாக இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் செவ்வாய், சனி, கேது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா சற்று கவனமாக தான் திருமணம் பொறுத்து பார்த்து பண்ணி வைக்கணும். எப்படி தான் பார்த்து பண்ணி வச்சாலும் அவர்களுக்கு சிறிய பிரச்சனை சரி ஏற்படக்கூடும். நன்றி. வாழ்க வளம்.